அதை பாருங்கள். நல்ல மரக்காலையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் முதல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளாக வந்துச்சு காலப்புறாமே. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தது காட்டிலும் இப்போ மாடு வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இன்னும் வந்து இந்த கறி ரேட்டுக்கு கூடத்தான் போய்கிட்டு இருக்கு. மாட்டோட ரேட்டுக்கு அப்புறமே இன்னும் ரொம்ப குறையலை. இப்போ ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குகிற மாடு வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 55 ரூபா 60 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு குறையெல்லாம் விற்கிது. அப்போ அது பூராமே நம்ம எதுவுமே இது பண்ண முடியலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குறையும். அந்த ரேட்டுக்கு வந்தால் தான் நம்ம இது ஒன்று. ஏன்னா மாடுகள் வந்து வரத்துகள் வந்து ரொம்ப குறைஞ்சனால தான் இந்த ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. அதுவும் போக வியாபாரிகள்லாம் நிறையா வர ஆரம்பித்தாங்க, வெளியூர் வியாபாரிக. அப்படின்னும்போது நம்மளுக்கு வர்றது பூராமே கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் விலைவாசிகள் கூட குறையாது வருது. நீ வர்ற வாரங்களில் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும்ன்றாங்க எல்லா பேருமே. வியாபாரி மகன் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் எல்லா மாடுமே வந்து இந்த நோன்பு டயத்தில் எல்லா மாடுமே போயிடுச்சுப்பா. அதனால் வந்து மாடு 1-2 வர்றதே வரும். அதனால் விலைவாசிகள் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வாங்கக்கூடியவங்களாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட வாங்கினா பெட்டராக இருக்கும். நான் நல்ல மாடு பூராமே அடுத்தடுத்து வர்றதை பார்த்து வெயிட் பண்ணி வாங்குங்க. எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. மாடு பூராமே நல்ல மாடு தான். என்ன பண்ணுறது, நிறையா இது வருது. என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வெளிவரத்தில் அவுத்துருப்பாங்க, மாடு நிற்காமல் போயிருக்கும். வாடியில் அவுத்துருப்பாங்க, மாடு பிடிபட்டுருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க. யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மாடுகள் வந்து வளர்ச்சி கூடிக்கிட்டே தான் இருக்குது. கண்டு ஆனாச்சி கூடிக்கிட்டே இருக்குது. அம்புட்டு மாடையுமே நம்ம வந்து தம் பண்ணி வைக்க முடியாது எங்கேயுமே. ஏன்னா ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தால் தான் எல்லாமே ஈவனாக வரும். அதனால் வந்து மாடுகளை வந்து அழிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா எம்புட்டு மாடு நானே ஒரு வாரத்தில் 3 மாடு பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ எம்புட்டு மாடு இருந்திருக்கான். அப்போ எங்கேருந்து மாடு பூரா வருது? அவ்வளோ மாடு உற்பத்தியில் வந்து வெளியில் நிறையா வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்கிறக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச மாடாக பார்த்து வாங்கி வளங்க, நல்லபடியாக வளங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்டிலே வச்சு நல்லா வளங்க. அதே நம்மளோட கருத்து. ஏன்னா விற்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் இது என்னென்னா கண்டிப்பான முறையில் சந்தைக்கு வரேன். அதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை நம்ம மாடு வீட்டிலே கிடக்கட்டும், அவுக்கலையே மஞ்சள் இருக்குது அவுக்கிறமாக கிடக்கட்டும்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே போடுங்க. வாட்டு கிடக்கட்டும். இந்த கன்றுலாம் 2 கன்று சூப்பராக இருக்குவாருங்க. இந்த கன்று 2மே நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். நல்லா பருவட்டு, நல்லா உயர்ந்தாரம், நல்லா இருந்துச்சு. அவங்க கேட்டால் பிடிச்சிருந்துச்சுனாங்க, வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக